வணக்கம். ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாரும் சில இலக்குகளை வைப்போம். ஜிம்முக்கு போகணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும், ஒரு புத்தகம் எழுதணும்னு. ஆனா சில வாரங்கள்ல நம்மள பல பேர் அதை விட்டுடுறோம். ஆனா சில பேர் மட்டும் வருஷம் முழுக்க அதை தொடர்ந்து செய்றாங்க. அவங்க எப்படி அதை சாதிக்கிறாங்கன்னு எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ஆடியோ புக் ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அது அதிர்ஷ்டத்தாலேயோ பெரிய திறமையாலேயோ இல்ல. ஏன் திடீர்னு வர ஊக்கத்தால கூட இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் விடாமுயற்சி. இன்னைக்கு நம்ம நோக்கம் அதுதான். திடீர்னு வர மோட்டிவேஷனை மட்டும் நம்பாம, எப்படி ஒரு அசைக்க முடியாத ஒழுக்கத்தை ஒரு டிசிப்ளினை வளர்த்துக்கிறது, அதுக்கு தேவையான மனநிலை, அதுக்கு தேவையான கருவிகள் பத்தி தான் இந்த ஆடியோ புக்ல இருந்து நாம ஆழமா அலச போறோம். நம்ம வெறும் தகவல்களை பார்க்க போறதில்ல, அது எப்படி உண்மையாவே வாழ்க்கையில பயன்படுத்தலான்னு ஆழமாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்க போறோம். கரெக்ட். நம்ம முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடணும். நாம ஏன் இந்த ஊக்கத்த, அதாவது மோட்டிவேஷன இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கறோம்? ஏன்னா அது நல்லா உணர வைக்குது. ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோ பார்க்கும்போது, ஒரு புது இலக்கை திட்டமிடும்போது, ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த உணர்ச்சி ஒரு அலை மாதிரி. வேகமா வரும், ஆனா சீக்கிரமே போயிடும். அத மட்டுமே நம்பி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறது, பெட்ரோல் இல்லாம வண்டிய ஓட்ட நினைக்கிற மாதிரி. இந்த ஆடியோ புக்ல ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. ஊக்கம்ங்கிறது ஒரு தீக்குச்சிய பத்த வைக்கிற மாதிரி. பிரகாசமா எரியும், ஆனா சில வினாடிகள்ல அணைஞ்சிடும். ஆனா விடாமுயற்சிங்கிறது ஒரு பெரிய நெருப்ப கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குற மாதிரி. சின்னதா ஆரம்பிச்சு தொடர்ந்து விறகு போட்டு அதை அணையாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாம இன்னைக்கு எப்படி தினமும் தீக்குச்சி தேடாம அந்த நிரந்தரமான நெருப்பு உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். ஊக்கத்தை நம்புறதுல இருக்கிற அடிப்படை சிக்கலே அது உணர்ச்சிகளை சார்ந்திருக்கிறது தான். ஆனா உணர்ச்சிகள் ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாதவை. இன்னைக்கு காலையில உற்சாகமா இருக்கலாம், நாளைக்கு சோர்வா இருக்கலாம். உலகின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள், தொழில் முனைவோர் எல்லாரும் தினமும் காலையில பயங்கர ஊக்கத்தோட தான் எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அவங்களுக்கும் நம்மள மாதிரி சலிப்பா, சந்தேகமா இருக்கும். ஆனா வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க எப்படி உணர்ந்தாலும் செய்ய வேண்டியதை செஞ்சிடுவாங்க. அவங்க செயல் அவங்க உணர்வுகளோட கட்டுப்பாட்டுல இல்ல, அவங்களோட அர்ப்பணிப்புல இருக்கு. சரி, விடாமுயற்சி உணர்ச்சிகளை தாண்டி செயல்பட வைக்குதுன்னு புரியுது. ஆனா அது எப்படி நிஜமான நீண்டகால பலன்களை கொடுக்குது? தினமும் ஒரே விஷயத்தை செய்யறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துறபோது? இந்த ஆதாரம் 3 முக்கியமான வழிகளை விளக்குது. முதல் வழி உந்தம். ஆங்கிலத்துல இத மொமெண்டம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பனிப்பந்து மலையிலிருந்து உருண்டு வரும்போது போக போக எப்படி பெருசாகி ஆமா, வேகம் பிடிக்குதோ அது மாதிரி தானே. அதேதான். அது மாதிரி தான் இதுவும். நீங்க ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது அது நாளாக நாளாக எளிதாகிட்டே போகும். முதல் நாள் உடற்பயிற்சி செய்யறது தான் ரொம்ப கடினம். ஆனா 30வது நாள் அது உங்க வழக்கத்தோட ஒரு பாகுதியா மாறிடும். ஆமா, அது உண்மைதான். அந்த ஆரம்ப தடைய தாண்டிட்டா அப்புறம் அதுவே நம்மளை இழுத்துட்டு போயிடும். சரி, ரெண்டாவது வழி என்ன? ரெண்டாவது வழி தன்னம்பிக்கை. இது கொஞ்சம் ஆழமானது. நீங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதை நிறைவேற்றும் போது உங்க மனசுக்குள்ளேயே உங்க மேல ஒரு நம்பிக்கை வளரும். நான் சொன்னா செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை. கரெக்ட். அந்த நம்பிக்கை, இது வெளியிலிருந்து வர்ற பாராட்டுகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்க உணர்ச்சிகள் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லும்போது உங்க ஒழுக்கம் இல்ல நம்மால முடியும், நம்ம இதுக்கு முன்னாடியும் செஞ்சிருக்கோம்னு சொல்லும். சரி, தொடர்ந்து செயல்படுவதால் உந்தம் உருவாகுது, தன்னம்பிக்கை வளருது. ஆனா இது வெறும் நடத்தை மாற்றம் மட்டும்தானா, இல்ல இதை விட ஆழமானதா? நல்ல கேள்வி. இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா, அது வெறும் நடத்தை மாற்றம் இல்ல. அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயம். நீங்க ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது நீங்க யார் என்பதே மாறத் தொடங்குது. அது உங்க அடையாளத்தையே மாற்றி அமைக்குது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தினமும் ஒரு பக்கம் படிச்சா நான் ஒரு வாசகர்னு சொல்லிக்கலாமா? தினமும் 100 பக்கம் படிக்கிறவரும் தன்னை வாசகர்னு சொல்லுவார், ஒரு பக்கம் படிக்கிறவரும் சொல்லலாமா? இதுல ஒரு முரண்பாடு இல்லையா? சிறப்பான கேள்வி. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அளவு முக்கியமில்ல, அந்த அடையாளத்தை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் முதல் படி. நீங்க நான் படிக்க முயற்சி செய்யறேன்னு சொல்றதுக்கும் நான் ஒரு வாசகன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க உங்களை ஒரு வாசகரா அடையாளப்படுத்திக்கிட்டா உங்க மூளை அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும். வாசகர்கள் என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அதனால அடுத்த நாள் படிக்கிறது உங்களுக்கு ஒரு வேறையா தெரியாது, உங்க இயல்பா தெரியும். இதுதான் அடையாள மாற்றம். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. தினமும் செயல்படுறது, பழக்கத்தை உருவாக்குறது, அடையாளத்தை மாத்துறது.
ஆனா நிஜ வாழ்க்கையில இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பூதம் இருக்கு. தள்ளி போடுதல், ப்ரொக்ராஸ்டினேஷன். ஆதாரம் இத வெற்றியின் அமைதியான கொலையாளின்னு சொல்றது 100க்கு 100 உண்மை. நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். நானே பலமுறை இதுல மாட்டியிருக்கேன். ஒரு புது விஷயத்த கத்துக்கணும்னு ஆரம்பிப்பேன். ஆனா முதல் நாளே அதுக்கு சரியான ஆப் எதுன்னு தேடுறதுலே போயிடும். சரியா செய்யணுங்கிற எண்ணமே என்ன முடக்கி போட்டுரும். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயத்த தொடுது. தள்ளி போடுறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம்னு நம்ம தப்பா நினைக்கிறோம். ஆனா இந்த ஆடியோ புக் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது பயம், இல்லனா சுய சந்தேகம். ஒருவேளை ரொம்ப பெருசா தெரியும் போதோ, இல்ல அதுல தோத்துடுவோமோன்னு பயம் வரும்போதோ, நம்ம மூளை அந்த அசௌகரியமான உணர்வை தவிர்க்க பாக்கும். அதுக்கு என்ன செய்யும்? உடனடி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களுக்கு, அதாவது சோஷியல் மீடியா, டிவி மாதிரி விஷயங்களுக்கு நம்மள திசை திருப்பும். அப்போ இந்த மூளைக்கு தெரியாம அதை ஏமாத்தி எப்படி வேலை வாங்குறது? இந்த தடைய உடைக்க ஆதாரம் சில வழிகளை சொல்லுது. ரொம்ப எளிமையான வழிகள். 1 5 மினிட் விதி. ஒரு வேலையை ஆரம்பிக்கவே மனசு வராத போது பரவாயில்ல 5 நிமிஷம் மட்டும் செய்வேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது. பெரும்பாலும் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சுட்டா அந்த மனத்தடை உடைஞ்சிடும். ஆமா. இன்னொன்னு 2 நிமிட விதி. ஒரு வேலை 2 நிமிஷத்துக்குள்ள முடியற மாதிரி இருந்தா அதை யோசிக்காம உடனே செஞ்சிடணும். ஒரு இமெயிலுக்கு பதில் சொல்றது, பாத்திரத்தை கழுவி வைக்கிறது மாதிரி சின்ன விஷயங்கள். இத செய்யும்போது சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்து ஒரு பெரிய மலையா மாறாம பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் மேல ஒரு மனநிலை மாற்றம் தேவைப்படுது. முன்னேற்றத்தை நோக்கமா கொள்ளணும், முழுமையா அல்ல. டன் இஸ் பெட்டர் than பெர்ஃபெக்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலையை சரியா செய்ய முடியலையேன்னு செய்யாமலே இருக்கிறத விட அறக்குறையாவது செஞ்சு முடிக்கிறது மேல். நீங்க பயம், சுய சந்தேகம் பத்தி சொன்னீங்க. இந்த ஆதாரம் எதிர்ப்பு, அதாவது ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு சக்தியை பத்தி பேசுது. தள்ளி போடுறதோட இதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுது. ஒரு இலக்கு நமக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி வலுவா இருக்குன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? ஆமா, இது ஒரு முரண்பாடான உண்மை மாதிரி தான் தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்த செய்யும்போது, உதாரணமா டிவி பார்க்கும்போது, எந்த எதிர்ப்பும் இருக்காது. ஆனா உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலைய செய்ய உக்காரும்போது தான் திடீர்னு பசிக்கும், தூக்கம் வரும், நண்பர்களுக்கு ஃபோன் பண்ண தோணும். இதுதான் அந்த எதிர்ப்பு. நம்ம மூளை நம்மள பாதுகாப்பான, வசதியான வட்டத்துக்குள்ளே வச்சுக்க முயற்சி பண்ணுது. ஆனா வளர்ச்சிங்கிறது அந்த வட்டத்துக்கு வெளியில தான் இருக்கு. அப்போ இந்த எதிர்ப்ப உணர்றது ஒரு கெட்ட அறிகுறி இல்லையா? ஐயோ, எனக்கு இந்த வேலையை செய்யவே பிடிக்கல, அதனால இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நம்ம எடுத்துக்க கூடாதா? கூடாது. இந்த ஆடியோ புக் என்ன சொல்லுதுன்னா, அந்த எதிர்ப்பு உணர்வு ஒரு வழிகாட்டி மாதிரி, ஒரு காம்பஸ் மாதிரி. நீங்க எந்த திசையில போகணும்னு அது காட்டுது. எந்த வேலைய செய்யும்போது உங்களுக்கு அதிக எதிர்ப்பு வருதோ, அந்த வேலை தான் உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அதனால அந்த எதிர்ப்பை எதிர்த்து போராடாம, அதை ஒரு சிக்னலா எடுத்துக்கிட்டு உடனடியா செயல்ல இறங்கணும். சரி, அந்த எதிர்ப்பை மீறி செயல்படணும்னா நமக்கு ஒழுக்கம் தேவை, டிசிப்ளின். ஆனா பலருக்கும், எனக்கும் சேர்த்து, இது ஏதோ சிலருக்கு மட்டும் பிறவிலேயே வர்ற குணம் மாதிரி தோணுது. அப்படி இல்லனா இது ஒரு தசை மாதிரி எப்படி பயிற்றுவிக்கிறது? ஒழுக்கத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஆதாரம் ஒரு தெளிவான கட்டமைப்பை கொடுக்குது. முதல்ல உங்களுக்கு தெளிவான ஏன் இருக்கணும், அதாவது கிளியர் ஒய். நீங்க ஒரு இலக்கு அடைய நினைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வலுவான உணர்ச்சி பூர்வமான காரணம் இருக்கணும். வெறும் எடை குறைக்கணும்னு இல்லாம, என் குழந்தைங்களோட ஓடியாடி விளையாடுறதுக்காக நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு காரணம் இருந்தா கஷ்டமான நாட்கள்ல கூட உங்களை தொடர்ந்து இயங்க வைக்கும். காரணம் தெளிவா இருக்கணும். சரி, அப்புறம்? 2வது, ரொம்ப சின்னதா ஆரம்பிக்கணும். நாளே 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்காம 10 நிமிஷம் நடந்தா போதும்னு ஆரம்பிக்கணும். பெரிய இலக்குகளை பார்த்து பயந்துடாம தினமும் செய்யக்கூடிய சின்ன நிலையான பழக்கங்கள்ல கவனம் செலுத்தணும். அப்போதான் அந்த ஒழுக்கம்ங்கிற தசை கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெறும். சின்னதா ஆரம்பிக்கிறது சரிதான். ஆனா சில சமயம் அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கே மனசு வராவே. அதுக்கு ஆதாரம் ஒரு டெக்னிக் சொல்லுது. 5 வினாடி விதி. ஒரு செயலை செய்ய தயக்கம் வரும்போது மனசுக்குள்ள 5, 4, 3, 2, 1ன்னு எண்ணிட்டு 1 சொன்னதும் உடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். இது உங்க மூளை சாக்குப்போக்கு சொல்றதுக்கு முன்னாடி அந்த தயக்கத்தை உடைச்சு உங்களை செயல்பட வைக்கும் ஒரு சின்ன தந்திரம். சரியா சொன்னீங்க. கடைசியா நாம முன்னாடி பேசின அடையாள மாற்றத்துக்கு மறுபடியும் வரோம். நான் ஒழுக்கமா இருக்க முயற்சி பண்றேன்னு சொல்றதை விட, நான் ஒரு ஒழுக்கமான நபர்னு நம்ப ஆரம்பிக்கணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். ஆமா, எனக்கே தோணுச்சு. இப்படி நம்மள நாமளே ஒரு ஒழுக்கமான நபர்னு அடையாளப்படுத்திக்கிட்டா அது ஒரு விதமான அழுத்தத்தை உருவாக்காதா?
ஒருவேளை நாம ஒரு நாள் தவறிட்டா அந்த தோல்வி இன்னும் வலுவா தெரியாதா? நான் ஒரு ஒழுக்கமான ஆள்னு நினைச்சேன், ஆனா இல்லன்னு மனசு உடைஞ்சு போயிடாதா? அருமையான கேள்வி. இதுதான் அடுத்த முக்கியமான பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. பின்னடைவுகளை எப்படி சமாளிக்கிறது? நாம எவ்ளோ ஒழுக்கமா இருந்தாலும் தவறுகள் நடக்கத்தான் செய்யும். பின்னடைவுகள் வரத்தான் செய்யும். ஒரு நாள் உடற்பயிற்சிய தவறவிட்டா பல பேர், ச்சே எல்லாம் போச்சு, இனிமே ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்னு மொத்தமா விட்டுடுவாங்க. ஆமா, இந்த எல்லாம் அல்லது ஒன்றுமில்லை மனநிலை தான் பெரிய பிரச்சனை. இதை எப்படி சரி பண்றது? ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பின்னடைவு உங்க மொத்த முன்னேற்றத்தையும் அழிக்காது. ஒருபோதும் ஒரு தவறு பயணத்தோட முடிவு கிடையாது. இத சமாளிக்க சில வழிகள் இருக்கு. 1. பின்னடைவே ஒரு தோல்வியா பார்க்காம ஒரு பாடமா பாருங்க. இதிலிருந்து நான் என்ன கத்துக்க முடியும், ஏன் இன்னைக்கு என்னால செய்ய முடியலன்னு உங்களையே கேட்டுக்கோங்க. 2. அந்த நிகழ்வே உங்க அடையாளத்திலிருந்து பிரிச்சு பாருங்க. நீங்க ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சதால நீங்க ஒரு தோல்வியாளர் ஆகிட மாட்டீங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விதி இருக்கு. ஒரு நாள் தவறினா பரவாயில்ல, ஆனா 2 நாள் தொடர்ச்சியா தவற விடாத. இந்த விதி ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது நம்மள மன்னிக்கவும் அனுமதிக்குது. அதே சமயம் நம்மள பாதையிலிருந்து விலகாமலும் பார்த்துக்கொள்ளுது. ஒரு நாள் தவறுவது ஒரு விபத்து, ஆனா 2வது நாளும் தவறுவது ஒரு புது கெட்ட பழக்கத்தோட ஆரம்பம். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் நம்மள சாக்குப்போக்குகள் இல்லாத மனப்பான்மைக்கு கொண்டு வருது. வெற்றியாளர்கள் சாக்குப்போக்குகளை நிராகரிக்கிறாங்கன்னு ஆதாரம் சொல்லுது. ஆனா நாம எல்லாரும் சாக்குப்போக்கு சொல்றோம். எனக்கு நேரமில்ல, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், சரியான சூழ்நிலை அமையலன்னு. இதுல நேரம் இல்லைங்கிறது தான் என்னோட ஃபேவரட். அப்போ அந்த சாக்குப்போக்கு மனசுல தோணும்போது என்ன செய்யணும்? அதை எப்படி ஜெயிக்கிறது? விருப்பம் இல்லையா? இந்த ஒரு கேள்வியை கேட்டாலே பெரும்பாலான சாக்குப்போக்குகள் உடைஞ்சிடும். வெற்றியாளர்கள் தங்களால ஏன் முடியாதுன்னு காரணங்களை தேடுறதில்ல, இருக்கிற சூழ்நிலையில தங்களால என்ன செய்ய முடியும்னு தான் யோசிக்கிறாங்க. ஆக நாம இன்னைக்கு விவாதிச்சதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் புரியுது. வெற்றிங்கிறது ஏதோ ஒரு நாள் செய்யற பெரிய பிரம்மாண்டமான செயல்கள்ல இல்ல. அது ஊக்கமே இல்லாத போதும், உடம்பு சோர்வா இருக்கும் போதும், சூழ்நிலைகள் சரி இல்லாத போதும் கூட நாம தினமும் செய்யற சின்ன சின்ன ஆனா விட்டு கொடுக்காத செயல்கள்ல தான் இருக்கு. ஆமா. இந்த ஆய்வு முழுக்க நாம ஊக்கத்தை சார்ந்திருப்பதை நிறுத்திட்டு சுய ஒழுக்கத்துக்கான ஒரு முழுமையான அமைப்பை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். இது மனப்பான்மைய மாத்துறது, நடைமுறை உத்திகளை பயன்படுத்துறது, பின்னடைவுகளை சமாளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிஜமா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அறிவை செயலா மாத்துறது தான் உண்மையான சவால். இவ்ளோ பேசினதுக்கு பிறகு உண்மையான கேள்வி என்னன்னா, நாம இதை வச்சு என்ன செய்ய போறோம் இப்போ, இந்த நிமிஷம்? சரியா சொன்னீங்க. அதனால உங்களுக்காக ஒரு சிந்தனைய, ஒரு சவாலை விட்டுட்டு போறோம். இந்த ஆடியோ புக்ல சொன்ன தத்துவத்தை நீங்களே சோதிச்சு பார்க்க, நாளைக்கு இல்ல, இன்னைக்கே நீங்க உங்க வாழ்க்கையில விட்டு கொடுக்காம செய்ய போற ஒரு மிக மிக சிறிய செயல் எதுவா இருக்கும். அது ஒரு பக்கம் படிக்கிறதா இருக்கலாம், 5 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யறதா இருக்கலாம், இல்ல 2 நிமிஷம் தியானம் செய்யறதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன நிலையான செயல் என்னவா இருக்கும் நீங்க முடிவு பண்ணுங்க. அதுதான் இந்த நீண்ட பயணத்தோட முதல் படி.